ஹாய் விவர்ஸ், கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோன்னு அழைக்கப்படுற CES 2025 இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய கம்பெனிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த எக்ஸிபிஷனில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் ரொம்ப முக்கியமானதை மட்டும் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது TCL அறிமுகப்படுத்தி இருக்கிற நெக்ஸ்ட் பேப்பர் டெக்னாலஜியை அடிப்படையாக கொண்டு இருக்கிற ஃபோன் அண்ட் டேப்லெட். நெக்ஸ்ட் பேப்பரில் TCL 60XE நெக்ஸ்ட் பேப்பர் 5G அப்படின்னு இந்த ஃபோனுக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஃபோன்லேயும் இந்த டேப்லெட்லேயும் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தட்டினீங்கன்னா ஒரு OLED ஸ்க்ரீன் அப்படியே பேப்பர் இங்க் மாதிரியான ஒரு டிஸ்பிளேக்கு மாறிடும். இது எதுக்கு அப்படின்னா, கிண்டல் ரீடர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, புக்கை நல்லா படிக்கிறதுக்கு பேப்பர் மாதிரியே படிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஃபிசிக்கல் புக்கை படித்தா நல்லாயிருக்கும், நம்ம வந்து எலக்ட்ரானிக்கில் படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த பிரிட்ஜை இவங்க சரி பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் பேப்பருங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த ஃபோன் அண்ட் டேப்லெட்டை பயன்படுத்தி விட்டுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வந்து இப்போ அஃபிஷியலாக வாங்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்த இதுக்கு பார்க்கலாம். ஹைசன்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும், டிவி இப்போ லேசர் டிவியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. லேசர் டிவி ரொம்ப நாளாக இருக்குது, பட் இப்போது ரொம்ப அஃபோர்டபுளாக எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு ஒர்க்கிங் மாடலை இப்போ வந்து ஹைசன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா லெனோவோ 2 ஆசமான ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஒரு லேப்டாப், திங்க்பேட் லேப்டாப். அந்த லேப்டாப்பில் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பட்டன் அமுத்தினோடனே அந்த லேப்டாப் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி 16.8 இன்ச் வரைக்கும் ஒரு டிஸ்பிளே வளரக்கூடிய ஒரு அமேசிங்கான எக்ஸ்டெண்டபிள் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லெனோவோ என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா திங்க்பேட் கோ, லீஜியன் கோன்னு சொல்லுவாங்க. இந்த லீஜியன் கோ, இந்த லீஜியன் கோங்கிறது என்னன்னா ஒரு ஹேண்ட் ஹெல்ட் கேமிங் கான்சோல். ஆனால் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஓஎஸ், ஸ்டீம் டக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டீம் டக்குங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், அது நீங்கள் விண்டோஸ்லேயோ எதுலையோ வச்சு நீங்கள் வந்து கேம்ஸை பை பண்ணி இருக்கிற ஒரு லைப்ரரி. ஆனால் இப்போ இந்த ஸ்டீம் டக் ஒரு சொந்தமான ஓஎஸாக தயாரித்து அதை இப்போது ஹேண்ட் ஹெல்ட் கேமிங் கான்சோலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான எமுலேட்டடான விண்டோஸில் எமுலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்காம ஒரு ஃபுல் ஃப்ளெட் கேமிங் டவுன்லோட் பண்ணுறதுக்காகவே ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஓஎஸை கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம எல்ஜி கிட்ட வந்தோம் அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிள் மானிட்டர்ஸை பற்றி நான் உங்களுக்கு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃப்ளாட்டாக இருக்க மானிட்டர் அப்படியே வளையுது அப்படின்னு சொல்லி. இப்போது அதில் ஒரு அப்கிரேடடான மாடல் டயக்னலி 5K அண்ட் வெர்டிக்கலி 2Kங்கிற ரெசல்யூஷனில் 1440p ரெசல்யூஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது இது குவாட் HD ரெசல்யூஷனில் இருக்கும்போது 165 Hz அப்படிங்கிற ரெஃப்ரெஷ் ரேட்டோடையும், அதுவே நீங்கள் ஃபுல் HD ரெசல்யூஷனுக்கு அப்படியே கம்மி பண்ணீங்க அப்படின்னா அது 330 Hzங்கிற சூப்பரான ரெஃப்ரெஷ் ரேட்டையும் கொண்டு வந்துடும். இதனால் உங்களுக்கு பயங்கரமான ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க, வயர்லெஸ் டிவி எல்ஜி. உங்களுக்கு ஏற்கனவே அதையும் நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் அது வந்து OLED டெக்னாலஜியில் அந்த டிவி ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அந்த வயர்லெஸ் டிவி ஒரு ப்ராட்காஸ்ட்டை மிஷினை வச்சுட்டு அதை அப்படி டிவி கிட்ட ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, செட்டப் பாக்ஸே இல்லாமல் வயர்லெஸ்ஸாக. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா QNED, குவாண்டம் எமிட்டிங் LED அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான், குவாண்டம் நேனோ செல் எமிட்டிங் டெக்னாலஜி. ஸோ இது வந்து ஒரு அஃபோர்டபுளான வயர்லெஸ் டிவியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆசமான. இதை தவிர எல்ஜி லான்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா XBOOM ஸ்பீக்கர்ஸ் 2-3 லான்ச் பண்ணியிருக்காங்க. XBOOMஸில் வந்து ட்ரூ வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு வெர்டிக்கல் டிஸ்பிளேலேயே அந்த மாடல் நெக்ஸ்ட் ஜென் கோங்கிற அப்கிரேடட் மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா லான்ச்சஸ் வந்து எல்ஜி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர வேறு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ NVIDIA, அவங்க கிராஃபிக்ஸ் கம்பெனி உங்களுக்கே தெரியும். NVIDIA 50 சீரீஸ் கிராஃபிக்ஸ் கார்டு இப்போது 4090 தான் இது வரைக்கும் போன வருஷம் வரைக்குமே லேட்டஸ்ட்டு GPUவாக இருந்தது. இப்போது NVIDIA 50 சீரீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா
ஒரு ஃப்ரேம் இன்டர்போலேஷன், ஒரே ஒரு நொடிக்கு ஒரு ஃப்ரேமில் 3 ஃபேக் ஃப்ரேம்ஸை ஆட் பண்ணக்கூடிய DLSS4 அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை அடிப்படையாக கொண்ட 50 சீரீஸ் கிராஃபிக்ஸ் கார்டை NVIDIA கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் NVIDIA இப்போது தனியான லேப்டாப்பையும் டெஸ்க்டாப்பையும் அவங்களே சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் NVIDIA மீடியாடெக்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணி NVIDIA சர்வர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த Blackwell அப்படிங்கிற அந்த சிப் அப்படிங்கிறத சின்ன ஒரு வடிவத்தில் செஞ்சு லேப்டாப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது NVIDIAவும் மீடியாடெக்கும் ஒன்றா சேர்ந்து ஒரு சிப்பை உருவாக்கி அது ஒரு லேப்டாப்பாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது $3000 US டாலர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வருது. ஆனால் இதில் வந்து ஒரு லார்ஜ் AI மாடல் LLMலாம் பயங்கர ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அமேசிங்கான ஒரு லேப்டாப்பாக இருக்க போகுது. ஒரு பவர் ஹவுஸ், பயங்கரமான பவர் ஹவுஸாக இருந்த லேப்டாப் இருக்க போகுது. ஸோ NVIDIA என்ன மாதிரியான ஃப்யூச்சரில் PCs லான்ச் பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்க்கலாம். இப்போ போனஸ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முக்கியமான நியூஸ். இதுதான் கடைசியாக சொல்கிறேன். சோனியும் ஹுண்டாயும் ஒன்றா சேர்ந்து அஃபீலா அப்படின்னு ஒரு காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் மார்க்கெட்டுக்கு வந்துடும். ஸோ அதுக்கான எக்ஸாக்டான ஸ்பெல்லிங்கை நான் மேலே போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த காரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுண்டாயோடைய பில்டு குவாலிட்டி, ஹுண்டாய் எவ்வளோ பவர்ஃபுல்லான காராக தயாரிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த நம்பகத்தன்மையோடைய அந்த பில்டு குவாலிட்டியோடைய சோனியோட டெக்னாலஜி உள்ளே இறங்க போகுது. ஆமாம், மிகப்பெரிய OLED ஸ்க்ரீனை, என்டர்டெயின்மெண்ட் ஹப்பையே காருக்குள்ளே வச்சு ரிமோட்டான பிளே ஸ்டேஷன் கேமிங்கை நீங்கள் கார்லேயே விளையாண்டுக்கக்கூடிய டெக்னாலஜியை உள்ளே போட்டு இந்த சோனி அண்ட் ஹுண்டாய் காம்பினேஷன் வரப்போகுது. இது ஒரு எலக்ட்ரிக் காராக தான் இருக்க போகுது. ஸோ இது தனியாக இல்லாமல், சோனியோட பார்ட்னர்ஷிப் இல்லாமல் ஹுண்டாய் தனியான ஒரு EVயை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு லம்போகனி கார் மாதிரியே இருக்குது. இதுவும் கூடிய சீக்கிரம் மார்க்கெட்டுக்கு வந்துடும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இதில் எந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, எது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த ப்ராடக்ட் இந்தியாவுக்கு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸ்டே டியூன், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி.